இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கொடுக்கிற சிந்தனைக்கான பகுதி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 58 முடிய. இதில் நாம் மிக முக்கியமாக பார்ப்பது 2. ஒன்று, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், வாழ்வு பெறுவர். எனது சதையை உண்ணாதவர்கள் வாழ்வு பெறமாட்டார்கள். இது ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, இது நற்கருணையை குறிக்கிறது. நற்கருணையை உண்டு, இயேசுவினுடைய சதையை உண்டு இயேசுவினுடைய இரத்தத்தை குடிக்கின்ற நம்பிக்கையாளர்கள் உண்மையாகவே வாழ்வார்கள், நிலை வாழ்வையும் அடைவார்கள். காரணம், அது இயேசுவினுடைய வாக்குறுதி. என்னை தின்பவர்கள் என்னால் வாழ்வார்கள். இன்னொரு கருத்தையும் இதில் பார்க்க வேண்டும். என்னை தின்பவர்கள் என்னால் வாழ்பவர்கள் என்பது நற்கருணையை குறிப்பது மட்டும் அல்ல. அவர் என்பது வார்த்தையை குறிக்கும், வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். இயேசுவினுடைய வார்த்தைகளை உண்ண வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தருகின்றன, இக வாழ்வில் நமக்கு வழிகாட்டுகின்றன, நிலை வாழ்வையும் நமக்கு வாக்களிக்கின்றன. ஆகவே நமக்கு இறை வார்த்தையும் நற்கருணையும் நம்முடைய வாழ்விலே, நம்பிக்கையாளர்கள் வாழ்விலே மிக அவசியமானது. இறை வார்த்தையை நாம் வீட்டில் வாசிக்கிறோம் அல்லது ஆலயத்திலே வாசிக்கிறோம். இறை வார்த்தை வாசிப்பதை நாம் கேட்கிறோம். இறை வார்த்தையை குறித்து விளக்கத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார், குருக்கள் வழியாக அல்லது வேறு தலைவர்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இந்த இறை வார்த்தை நமக்கு வாழ்வு அளிக்கிறது. என் வார்த்தையின் வழி நடக்கின்றவன், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவனுக்கு வாழ்வின் வெளிச்சமாக அந்த வார்த்தை அமையும். அந்த வழிக்கு வெளிச்சமாக அந்த வார்த்தை அமையும். இது ஒன்று. இரண்டாவது, நற்கருணை எடுத்துக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. பலர் இறை வார்த்தை வாசிப்பதில்லை. இன்னும் பலர் ஆலயத்திற்கு வந்தாலும் நற்கருணை பந்தியில் அமர்வதில்லை, நற்கருணை விருந்தில் பங்கெடுப்பதில்லை. இறை வார்த்தையை வாசிக்காமல் இருப்பதற்கு சோம்பல்தனம் காரணம், அதில் நம்பிக்கை இல்லாமை காரணம். நற்கருணையில் பங்கெடுக்காமல் இருப்பதற்கு சோம்பல்தனம் காரணம், தங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு தகுதி இல்லை என்பதை போல தங்களையே தவறாக கருதுவதும் ஒரு காரணம். இன்னொன்று, தங்களுடைய தகுதியின்மை தெரிந்து அதற்கு ஏற்ப நடக்காமல் கடவுளுக்கு விரோதமாக நடக்கிறோம், ஆகையினால் அதை ஏற்றுக்கொள்ள, விருந்தில் பங்கெடுக்க நமக்கு தகுதி இல்லை என்பதை அறிந்து பாவ அறிக்கையை அணுகாமல் இருப்பதும் காரணம். இதில் அடிப்படையில் நமக்கு வெளிப்படுவது என்ன? விசுவாச குறைவு, நம்பிக்கை குறைவு. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நற்கருணையிலும் பாவ அறிக்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நம்பிக்கை இல்லாமலேயே எங்களில் பலர் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக மிக கேடானதும் எங்களுக்கு எதிரானதுமான வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தரணும். இறை வார்த்தை வாசிப்பதனாலும் அதை உள்வாங்கி வாழ்வதனாலும் உம்முடைய இறை நம்பிக்கையில் நாங்கள் வளர்கிறோம், உம்முடைய இறை வாழ்வில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். நற்கருணையை ஏற்றுக்கொள்வதாலும் அதற்கு ஏற்ப தகுதிப்படுத்தும் பொருட்டு பாவ அறிக்கை போன்ற அருட்சாதனங்கள் வழியாக எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுப்பதும், நிலை வாழ்விற்கு எங்களை அடிக்கொரு முறை சோதனையிட்டு தகுதிப்படுத்திக் கொள்வதுமாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்திடணும். எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென். ஆமென்.